ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து 11 மந்த் ஆகுது. Jan 3 வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க, பாப்பா பர்த்டே டேட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்குல எப்படி பேன் கேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பா வந்து 11 o'clock போலவே எழுந்தாது குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் ஸ்நாக்காக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு தான் கொடுத்தேன். இன்றைக்கி இந்த மந்த் வந்து ஆரஞ்சு சீசனாக இருக்குது. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த ஆரஞ்சு அந்த ப்ளம் மட்டும் எடுத்து கொடுத்தேன். பாப்பா அழகாக சாப்பிட்டாங்க. நான் ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை, கையிலேயே வந்து தோல் விரித்து உள்ளே இருக்க அந்த ப்ளம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே கொடுத்தேன். பாப்பா அப்படியே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நடக்க ஸ்டார்ட் பண்ணதுனால பாப்பா வந்து கொஞ்ச நேரம் கூட சோஃபா வழியே பெட்டு மேலேயும் தனியாக விட முடியல. அவங்கள வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து எது எடுத்தாலுமே வந்து டக்குன்னு வாயில் போட்டுக்கிறா. ஸோ வந்து நான் வீடை வந்து பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் பாப்பாவும் இப்படி தான் இருக்காங்கன்னு பாருங்கள். என் பெரிய பொண்ணு வந்து எதுவுமே வந்து எடுத்து வாயிலவே வைக்க மாட்டா குழந்தையாக இருக்கும்போது. பட் இவ வந்து ஆப்போசிட்டாக இருக்கா. எது எடுத்தாலுமே வந்து வாயில் வச்சுக்கிறா. சின்னதாக இருக்குது பாப்பாவோட பென்னு அது கூட எடுத்து வாயில் வச்சுக்கிறா. ஸோ எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க அக்காவும் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பாப்பா வந்து அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து லஞ்ச் வந்து பாப்பாவுக்கு பண்ணிடலாம். இது வந்து நான் என் பெரிய பொண்ணுக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன். ஸோ வாங்க பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு கொடுக்கறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஆனால் நான் 1 தான் யூஸ் பண்ணுவேன், 1 வந்து நான் சாப்பிட்ருவேன். ஸோ 1 வந்து பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பா கொடுக்க முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை நான் 2 கூட எடுத்துக்கிறேன். நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த சீசன்னால இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன் இல்லை, பட் நானே தேடி எடுத்தேன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் போய் எடுத்தேன். பட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தோணலை எனக்கு இதை பார்க்கும்போது. ஸோ ஓகே, கிடச்சிருக்கா, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஆவி கட்டிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட 5 to 10 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு. நைஃப் நல்லாவே சாஃப்டாக உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து தோல் எல்லாமே உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வேக வச்சு அந்த மண்ணில் இருக்க தண்ணி ஆவி விடும்போது அது அப்படியே வந்து கிழங்குக்குள்ளே போகும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தோல் உரிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் தோலை சீவி கூட நீங்கள் வந்து ஆவி கட்டலாம். நான் வந்து தோலோடு தான் ஆவி கட்டினேன். ஏன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மண் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தோலை வந்து பீலர் வச்சு நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த எட்ஜஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 எட்ஜஸில் வந்து பெருசாக இருந்தீங்கன்னா நார் நல்லா தெரியும் உங்களுக்கு. கட் பண்ணும்போதே நிறைய நார் வரும். ஸோ வந்து அது குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வரும்ன்றதுனால நான் வந்து அந்த எட்ஜஸ் நல்லாவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு பெரிய இதுவாக எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சூடாக இருக்கும் போது இது மாதிரி வந்து ஃபோக் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணால் சாஃப்டாகும். ஆறுனதுக்கு அப்புறம் இருக்கிறத விட நம்ம சுட ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லாவே வந்து சாஃப்டாகும். நல்லா மாவு கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சிங் பவுலில் நல்லா மாற்றிக்கலாம். ஏன்னா அதனால தான் சொல்ல நான் சூடாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்கி எடுத்துருக்கேன். 2 பனானா எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பாப்பாவுக்கு நீங்கள் எந்த பனானா நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பனானா பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பாப்பாவுக்கு பிறந்ததில் மீன்ஸ் 6 மந்த்தில் இருந்து நான் வந்து ஏலக்கியும் செவ்வாழை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் ஏலக்கி எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து வாழைப்பழம் இல்லாமல் வீட்டிலவே இருக்காது. எந்த சீசனாக இருந்தாலுமே சரி பனானா வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நான் என் பெரிய பொண்ணும் இருக்கிறதுனால அவளும் சாப்பிடுவான்றதால பனானா கண்டிப்பாக இருக்கும். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தது, நான் 2 எடுத்திருக்கேன் நான். இது மாதிரி வந்து ஃபோக் வச்சு வந்து நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் வந்து பிளெண்டரில் போடாதீங்க. கிழங்குமே சரி பிளெண்டரில் போடாதீங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். வாழைப்பழம் ரொம்ப சொல்லவே வேண்டாம். இது வந்து பிளெண்ட் பண்ணி ரொம்பவே ஸ்மூத்தாகிடும். ஸோ வந்து வளர குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கேட்பாங்க. நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. இது மாதிரி நான் ஃபோக் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதையும் வந்து நான் வந்து கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முட்டை வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறதில்ல. நான் நேட்டிவ் போனாலுமே இல்லைனா அம்மா வீட்டுக்கு போனாலும் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும். ஏன்னா என் மாமனார் வந்தார்னா அவர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து எனக்கு செயல் இருக்கிறதுனால கிடைக்கிறதுனால வந்து நான் வந்து பிராய்லர் கோழி எக்கு நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அதில். ஸோ அதை வந்து ஏன்னா சேனலில் விற்கிறாங்க, பட் ஆனால் அது ஒரிஜினலாக என்னென்னு தெரியல. அரௌண்ட் 25 to 40 ருபீஸ் கிட்டே விற்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரிஜினலாக தெரியாமல் சொல்லி நான் வாங்க மாட்டேன் நான். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் கோழி உங்கள் வீட்டில் இருந்தாலுமே இல்லைன்னா வெளியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட நீங்கள் வந்து
குழந்தைங்களும் காசு பார்க்காதீங்க. ஒரிஜினலாக இருந்ததா நீங்கள் வாங்கி அதை கொடுங்க. அது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அது இன்னும் கேர்ள் பேபிக்கெலாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் அது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த கட்டிலாம் இல்லாமல் திப்பிலாம் இல்லாமல் நல்லா வந்து ஏன்னா வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா ஸோ ஆறக்கூடாது. அதுக்குள்ளே வந்து டக்குன்னு நல்லா வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க. இப்போ பேன் ஹீட் ஆனதுமே வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் நீங்கள் குட்டி குட்டியாகவும் நீங்கள் சின்ன சின்னதாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு. ஸோ நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீ இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ஃபுட்டுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல சொல்லிட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் பாப்பா வந்து கீ ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து பொறுமையாக வந்து திருப்பிக்குங்க. ஏன்னா வந்து நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து இது வந்து ரொம்ப சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். எல்லாம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா டக்குன்னு வந்து தீஞ்சிடும். இல்லை அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்து பொறுமையாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ரொம்ப தவாவே நீங்கள் ஹீட் பண்ணுறதை வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து 2 எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்கள் பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மிச்சம் இருக்கிறது வந்து என் பெரிய பொண்ணு சாப்பிட்ருவா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கிழங்கு போட்டிருந்தாலும் சைஸ் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு எக்கு நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது மற்றபடி அதில் வந்து நான் சுகரு, டேட்ஸு, சால்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இதுவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழைப்பழமும் போட்டிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கும் வந்து நார்மலாகவே ஸ்வீட்டு தான் அது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்துக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன். எங்கள் அண்ணன் பொண்ணுலாம் வந்து 6 மந்த்லேயே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து கிழங்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்கவே இல்லை. நானே இது வந்து 1 மந்த்தாக நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் கோயம்பேடு வந்து கொஞ்சம் லாங் தான் எங்களுக்கு. ஸோ அங்கேயாச்சும் போய் வாங்கலான்னு கிடைக்குதான்னு பார்த்துட்டு தான். ஸோ அங்கே போனாலுமே அங்கேயே சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 ஷாப் தள்ளி தான் எங்களுக்கு இது கிடச்சிது. அதனால தான் நான் இவ்வளோ லேட்டாக ஆச்சு நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கறதுக்கு. நான் பயந்துகிட்டே இருந்தேன் எங்கள் பாப்பா வந்து எப்படி இதை சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டா, விளையாடிட்டே சாப்பிட்டா. ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து டிவி லைட்டில் எதுவுமே போடல. இன்றைக்கி அவங்க சிஸ்டர் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. எப்பயுமே வந்து குழந்தைங்க கூட வந்து யாராச்சும் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. அது சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். என் பெரிய பொண்ணு சாப்பிட்றதுனால என் பாப்பாவும் வந்து அவளையே பார்த்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பி எனக்கு. சக்கரவள்ளி கிழங்குல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இம்யூனிட்டி வந்து குழந்தைங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. மெயின் என்னென்னா வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்தில் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எல்லார் குழந்தைங்களையும் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஃபுட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம சேர்த்துக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரவே வராதுங்க. ரொம்பவே ஃப்ரீயாக போவாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ராப்ளம் வந்து பாப்பா வந்து ரிலீஃப் பண்ணும். ஸோ ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பட் என்னென்னா இதில் ஒன்று கொடுக்கும்போது அந்த நாராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப முத்தந்தெலாம் வாங்காதீங்க. முத்தந்தெலாம் வாங்கி நல்லா பெரிய நாராகவே இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சின்ன கிழங்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிழங்காக பார்த்து கொடுங்க. அது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது வந்து அந்த நார் கண்டென்ட் வந்து நிறைய இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நாரோடு கொடுத்தீங்கன்னா மேபி டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் நான் நார் எடுத்துகிட்டு கொடுக்க சொல்கிறேன். ஸோ எங்கள் பாப்பாவுக்கும் வந்து நான் நார் எடுத்துகிட்டு தான் கொடுத்தேன் நான். நீங்களும் வந்து பெரிய நார்லாம் இருந்தால் குட்டி குட்டியாக இருந்தால் ஓகே, அது டைஜஷன் ஆகிடும். பட் வந்து பெரிய நார்லாம் இருந்துச்சுன்னா அது கொடுக்காதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தி நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எங்கள் பெரிய பொண்ணுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு இது. ஸோ பேன் கேக்கில் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் பாப்பாவோட 1 டே ஃபுட் ரொட்டீன் vlogலாம் ஷேர் பண்ணேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. I'll see you. Bye next video.